எல்லோருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய சொந்த ஊரில் ஒத்தராய் இருப்பில் ஒரு குடும்ப நிகழ்வில் கலந்து கொண்டேன். அப்பொழுது பலர் அங்கே கூடியிருந்தார்கள். எனது அண்ணன் மகள், தம்பி மகள், அவர் குழந்தைகள் என்ற பலர் இருந்தார்கள். அப்பொழுது பள்ளிகளை பற்றி ஒரு பேச்சு வர ஆரம்பித்தது. பள்ளிகள் எப்படி இருக்கின்றன, இன்றைய காலகட்டத்தில் பள்ளிகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு உரையாடல் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதில் நானும் இருந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லோரும் பொதுவாக கூறும் ஒரு கருத்து, பள்ளிகளில் இன்று ஒழுக்கம் என்று எதுவுமே இல்லை. குழந்தைகளை ஒழுங்குபடுத்த முடியாது, குழந்தைகளை பள்ளிகளினால் ஒழுக்கமாக வளர்க்க முடியாது என்பதை அவர்கள் அனைவரும் ஒத்த குரலில் கூறிய ஒன்று. அனைவரும் ஒரே குரலில் கூறிய ஒன்று எதுவென்றால், இன்றைய பள்ளிகள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை படிப்பிப்பதில்லை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில்லை என்று ஒரே மனதாக கூறினார்கள். அதற்கு காரணம் பள்ளிகள் மட்டுமல்ல, பள்ளியில் இருக்க குழந்தைகளின் பெற்றோர்களும் காரணம். பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் மட்டுமே இருக்கின்றன, அதற்கு மேல் கிடையாது. எனவே பெற்றோர்கள் தங்கள் முழு பாசத்தையும் குழந்தைகள் மேல் காட்டுகிறார்கள். குழந்தைகள் பள்ளி செல்லும்போது, பள்ளிகளில் அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது, அவர்களை ஆசிரியர்கள் கண்டிக்கும் பொழுது பெற்றோர்கள் அதில் குறுக்கிறார்கள். எனது குழந்தை இப்படித்தான் இருக்கும், எனது குழந்தையை நீங்கள் திட்டக்கூடாது, எனது குழந்தையை நீங்கள் அடிக்கக்கூடாது என்று பெற்றோர்கள் வந்து தடுக்கிறார்கள். அதாவது பள்ளிகளின் நடவடிக்கைகளில் பெற்றோர்கள் தலையீடுகள் இப்பொழுது அதிகமாகிவிட்டன. இது கிராமம் நகரம் என்று எந்தவித வித்தியாசமும் இன்றி இந்த தலையீடு அதிகமாக இருக்கிறது. எனவே பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒழுக்கமாக வளர்க்க முடியவில்லை என்பது இன்றைய ஒரு காலகட்டாயம். மேலும் நாம் பல செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்ப்பது என்றால், பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்களை ஒழுக்கம் கெட்டு நடந்து கொள்கிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி எதுவும் செய்தித்தாள்களிலோ இல்லை அரசியல் புரசலாகவோ எதுவும் காதில் படவில்லை. ஆனால் இன்று வழக்கமாக பல பத்திரிகைகளில் அங்கு வேலை செய்யும் ஆசிரியர்கள் அங்கு உள்ள பள்ளி குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்வதை பல நேரங்களில் படிக்க நேருகிறது. இப்படி இருக்கும் பொழுது, ஆசிரியர்களை ஒழுக்கமின்றி இருக்கும் பொழுது எப்படி பள்ளிகளில் குழந்தைகள் ஒழுக்கமாக வளர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்பொழுது ஒழுக்கத்தை யார் கற்றுக் கொடுப்பது, பெற்றோர்களா என்று கேள்வி வரும்போது வேறு வழியில்லை, பெற்றோர்கள் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல பெற்றோர்கள் முழு நேர வேலையாக வெளியே செல்லும் பொழுது குழந்தைகளை கண்டித்து வளர்க்க நேரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மேலும் பெற்றோர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்கிறார்கள் என்று கேட்டால் அதுவும் இல்லை. எப்படி பள்ளிகளில் சில ஆசிரியர்கள் ஒழுக்கமின்றி நடந்து கொள்கிறார்களோ அப்படி பல பெற்றோர்களும் ஒழுக்கமின்றி நடந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் வளர்க்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும்? ஒழுக்கமற்ற பள்ளியும் பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வளர்க்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும் என்பது ஒரு கவலைக்கிடமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒழுக்கமில்லாத சமுதாயத்தை இன்று வளர்க்கப்பட்டு வருகிறது போல் தெரிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் நல்ல பெற்றோர்கள் தனது குழந்தைகள் நல்ல முறையில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இன்று எழுந்துள்ளது. பள்ளிகளில் ஒழுக்கத்தை பள்ளிகள் போற்றுவதில்லை. அப்படி என்றால் பெற்றோர்கள் தான் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்னொரு காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், எந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.